என் நெஞ்சில் குடியிருக்கும். ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நான் ரோப்ளெக்ஸ்குள்ளே வச்சுருந்த பழைய அக்கௌண்ட் டெலிட் ஆயிடுச்சு. அதான் நான் மறுபடியும் ஸ்டீலியா பிரைடாட்குள்ளே வந்து ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்க போகிறேன். அது திருட்டு முருகேசனா. ஸோ வீடியோ பார்க்குறவங்க இன்னும் பண்ணலன்னு நினைக்கிறேன். லைக் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நூபினி பிசானியை போய் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம திருட்டு முருகேசனா போய் திருடிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆனந்தமாக ஏதாச்சும் பிரெயின் ராட் கிடைக்குமான்னு தெரில. ஃபஸ்ட்டு ஏதாச்சும் திருட்ட பிரெயின் ராட் கிடைச்சா ஆடலாம் இருக்கும். ஏதோ பேஸ் திறந்துருக்கு ப்ளூ கலரில். பெருசாக தான் இல்லை, நம்ம வாங்கினது தான். ஆனந்தமாக பிரெயின் ராட் கிடைக்குன்னு கேட்டால் கூகோ ஆனந்தமாக கொடுத்துட்டாங்க. பக்கத்தில் ஏதாச்சும் பிரெயின் ஒன்றுமே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கொஞ்சம் பசிக்குதே, போய் சாப்பிட்டு வந்துடுறேன். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் வந்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்து பேஸ்ல ஆனந்தம். பக்கத்து பேஸ்ல பாருங்க எவ்வளோ பெரிய பெரிய பிரெயின் டாட் தான் இருக்கு. இதே மாதிரி நம்ம கடைசியா நம்ம ஆக்குறோம் ஃப்ரெண்ட். ஆமா, இதுக்கு பக்கத்துல இருக்கிறது எப்படி இருக்கு? கொஞ்சம் கிட்ட போய் ஒண்ணுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நூபு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேஸில் இருக்கட்டும், நம்ம பேஸ் அப்படியே இருக்கட்டும். பக்கத்து பேஸில் இருந்து திருட்டிடலாம். அதான் என் பிளானு. எப்படி என் பிளானு? இன்னும் எவ்வளோ செகண்ட்ஸ் இருக்குது ஒழுங்காக தெரில. நமக்கு இன்னும் கம்மியான செகண்ட்ஸ் தான் இருக்குது. லாக் பண்ணிட்டு போயிடலாம், வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பூட்டியாச்சு. அங்கே தொடர்ந்து மூடிட்டான். டேய், என்னடா சொல்கிறதுக்குள்ளேயே முட்டிங்க? ஃப்ரெண்ட்ஸ், அங்கே ஆனந்தம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. அங்கே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கம்மியான செகண்ட் தான் இருக்குது. டக்குன்னு எடுத்துடலாம். ட்ராப்பில் மாட்டிக்கிட்டேன். டக்குன்னு எடுத்து விட்றா. இது பண்ண மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், எடுத்தாலும் பூட்டிட்டான். ஒன்லி ஸ்டீல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்படி வச்சு காசு நம்ம சம்பாதிச்ச மாதிரி தான். நம்ம பேசி நம்மளோடது யாரும் திருடக்கூடாது. டக்குன்னு ஓடு போய் சாத்திடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அங்கே பாருங்க, பெருசாக இருக்குது. எது தூக்கலாம். வந்துட்டான். டக்குன்னு இது பூட்டிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். தூரத்துல ஏதோ பேஸ் திறந்துருக்கு. டும் சகரி எடுத்துடலாம். நமக்கு வேற வழி இல்ல. டக்குன்னு யாரும் வந்துடக்கூடாது. வந்துட்டா ஃப்ரெண்ட்ஸ், அவன் தான் நினைக்கிறேன். டக்குன்னு எடுத்துடலாம். இவர் பேஸ் அங்கதான் இருக்கு. எடுத்துடலாமா? டுங்கு சகூர் எடுத்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்ம திருடின பிரேஸ். அப்படியே இருக்கு. மறுபடியும் திட்டலாமா? டைம் எவ்வளோ இருக்கு? கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கு. வெயிட் பண்ணலாமா? ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் 10 செகண்ட்ல திறக்க போகுது. அவன் வேற வந்துட்டான். சைட்லேயே இருப்போம், ஏதாச்சும் கிடைச்சா திருடிடலாம். போட டாட்டா ஓட்டிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்து பேஸ் திறந்துதான் இருக்கு. யானை தான் இருக்கு. டக்குன்னு எடுப்போம். டக்குன்னு எடுத்து அங்கே வச்சிடல ஃப்ரெண்ட்ஸ். அவன் ஃபியூசிங் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். மூணாவது பிரெயின் ராட்டை வெற்றிகரமாக திருடியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே போய் பார்க்கல என்னென்ன. பெருசாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓரளவுக்கு லெஜெண்டரி பெருசாக இருக்குது. எல்லாரும் நான் ஃபியூசிங் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த பார்ட்டில் நம்ம ஃபியூசிங் பண்ண வேணாம், பட் அடுத்த பார்ட்டில் நம்ம ஃபியூசிங் பண்ணலாம். இதான் நம்ம மூஞ்சி. வந்துட்டான். இது வாங்க முடியுமா? ஐயோ, உள்ளே போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப ஒளிஞ்சிருந்து பார்ப்போம். உள்ளே தான் இருக்கான். கொஞ்சம் செகண்ட் தான் இருக்குது. லாக் பண்ணிடுவானான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். லாக் பண்ணிட்டானா அப்புறம் நம்ம இவ்வளோ நேரம் இங்கே நின்று வேஸ்ட் பண்ண டைமே வேஸ்ட்டாக போயிடும். லாக் மட்டும் பண்ணிடாதரா. உள்ளே போய் இந்த டெடி பேரையாச்சும் எடுத்துக்கிறேன்டா. விட்றா. என்ன ஃப்ரெண்ட்ஸ், அதுக்குள்ளே லாக் பண்ணிட்டோம். நம்ம பேஸுக்கு போவோம். இது வாங்கணும்னு ஆசையாக தான் இருக்குது, ஏன்னா வாங்க முடியாது. நம்ம பேஸில் 7 செகண்ட் தான் இருக்குது. நம்ம பேஸில் வந்து எவன் ஃப்ரெண்ட்ஸ் திருட போகிறான்? அந்தளவுக்கு இந்த பேஸில் என்னடா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் லாக் பண்ணிடலாம். சைடில் அங்கேயும் பூட்டிட்டான். இந்த ஓடிட்டு இருக்கான். இவங்கிட்ட தானே போன ஓடி திருடணும். வேறு ஏதாச்சும் பேஸ் திறந்துருக்கான்னு பாருங்கள். ஒன்றும் கூட திறக்கல ஃப்ரெண்ட்ஸ். வேறு சர்வர் வந்தாச்சு, பட் வேறு சர்வர் வந்து ஒன்றும் பண்ண போகிறதில்ல. இங்கே ஏதாச்சும் கிடைக்குதுன்னு பார்ப்போம். AIM பாய் ஓரளவுக்கு நல்லதாக வச்சுருக்கான். எடுத்துடலாம். இந்த ராட்டை பிடி. எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓடு அச்சமில்லையோடு ஃப்ரெண்ட்ஸ். பேஸுக்கும் எடுத்துயாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது சின்ன மிருகமாக இருந்தாலும் எடுத்ததில் என்ன சந்தோஷம் கிடைக்கு பார்த்தீங்களா?
திருடுறதுல என்ன சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா? இங்கே ஒரு பேஸ் திறந்துருக்கு. கேப்பச்சினோ அசாசினா வேடு. Cappuccino ஐயோ assassino. லாக். ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஒரு நொடிடா ரீஃபண்ட் கொடுத்து ரீசெட் கொடுத்து போயிடலாம். இந்த ஒரு நொடியில் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு நொடி செட் ஃப்ரெண்ட்ஸ். என்ன நான் போகும்போது எல்லா பேஸையும் பூட்டிடுறான். இங்கே ஒன்று இருக்குது, 19 செகண்ட்ஸ் இருக்குது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி எடுத்துடலாம்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் டைம் கொஞ்ச நேரம் தான். உள்ளே போய் அப்புறம் ஐயோ வந்துட்டோம் இது எடுத்துடலாம் எடுத்துட்டு ஓடிடலாம். கதவை சாத்திட்டான். A few moments later. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வரைக்கும் நான் ஒரு பிரிண்ட் அவுட் கூட திட்டுறேன். அந்த பேஸில் எவ்வளோ செகண்ட்ஸ் இருக்குது? இன்னும் கொஞ்சம் செகண்ட்ஸ் தான் இருக்குது. திறந்தோடனே கேப்பச்சினோ அசாசினோ எட்ரா ஃப்ரெண்ட்ஸ். கேப்பச்சினோ அசாசினோ ட்ராப் கூட வச்சுருக்கான். பட் ட்ராப்பை பார்த்துட்டு நம்ம எப்படியோ தப்பிச்சிட்டோம். ஒரு பேஸ் ரொம்ப கிட்ட வந்தாச்சு. வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏதாச்சும் பேஸ் திறந்து அங்கே இருக்கும். பேஸ் திறந்து இருக்கு. போகலாம். ஒருத்தர் எங்கே போகிறான்னு தெரில. இங்கே ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பெருசாக ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. கோல்டு தான் எடுத்தாச்சு. ஓடு நம்ம பேஸில் போய் வச்சிடலாம். கிட்ட வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாடி ஒரு வழியாக பிராண்ட் அவுட். இந்த இன்னொரு பிராண்ட் அவுட் சொல்லியாச்சு. திருடலாமா? இன்னொன்று இருக்குது. எது திருடலாம்? சரி ஒன்று எடுத்துகிட்டு போகலாம். டிம் சீஸ். ஆகா திறந்தே இருக்குது. பட் இதான் நூபு பிராண்ட் அவுட்டாக இருந்தாலும் திருடுறதுல ஒரு சுகம்தாங்க. வேறு எதுவும் வேணாம். இவன் பிரிண்ட் அவுட்டில் இன்னும் செகண்ட்ஸ் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பேஸுக்கு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு காசை தான் சேகரிக்கணும். எவ்வளோ வருது? 16,000. ஒரு 50,000 சேர்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். லாக் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆகா இங்கே தூக்கிட்டு போகிறான். எங்கேருந்து சாத்திட்டான்னு நினைக்கிறேன். இங்கேருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் தூக்கிட்டு போகிறான். சாத்திட்டு போய் துரத்திட்டு போகிறான். என்ன பண்ணுறான்னு தெரில. எதுவும் வாங்கவும் முடியாது. எவனாச்சும் பேஸ் திறந்துருக்கான்னு பார்த்து அதை தான் திருட முடியும். இவன் இன்னும் செகண்ட்ஸ் கம்மியாக தான் இருக்குது. இவங்கிட்ட இருந்து எடுத்து தான் திருடலாம். பட்டு இல்லைங்க, இன்னும் கொஞ்சம் செகண்ட்ஸ் இருக்குது. அங்கே உள்ளே பாருங்கள் ஒருத்தன் சைடில். ஃப்ரெண்ட்ஸ் இவங்கிட்ட இருந்து திருட பார்க்கலாம். டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது எடுத்துடலாம். பில் பிகாஸ் பேர் தான் படிக்க நேரம் இல்லை. டக்குன்னு எடுத்து ஓடிடலாம். இப்படி சுற்றி வளைச்சு போவோம். எப்படி என் பிளானு ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம பேஸ் அப்படியே இருக்குது. நேராகவே போயிருக்கலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா சுற்றி வளைச்சு போகணும். அதான் பிளானு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். நம்ம பேஸு கிட்டே கொண்டு வந்தாச்சு. வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எப்பா அடி. அங்கே ஒரு பேஸ் திறந்துருக்கு. வாங்க போய் எடுத்துடலாம். இது எடுக்கலாம். ஆக்டோபஸ் ப்ளூபெரினியும் ஆக்டோபஸ் அதுதான் தெரியல பேர். அடிச்சிட்டா ஃப்ரெண்ட்ஸ். ஷிட். இன்னும் அவன் எடுத்துகிட்டு போகிறான். பாடி அவனை அடிச்சிட்டா ஃப்ரெண்ட்ஸ். எதுக்கு அடிச்சிருக்கான்னு பாருங்கள். சுயநல மூளை ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் சுயநல மூளையாக இருக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையில் இருக்கணும். அதனால சுயநலமாக இருக்கக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே ஏதோ இருக்குது. எடுத்துடலாம் வாங்க. இன்னும் கொஞ்சம் செகண்ட் தான். இது எடுறா. ஸ்டீல். ஐயோ ஒரு செகண்டுங்க. கதை சாத்திட்டா ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பேஸுக்குள்ளே கருப்பாடுகள் சில சுற்றிட்டு இருக்கு. 50,000 ரூபா சம்பாதிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.